அங்கே அந்த பணியிடங்களை நிரப்பினோம். அந்த வகையில் தஞ்சாவூரை அந்த பணியிடங்களை பொறுத்தாகவே பணியாணைகள் தரப்பட்டதற்கு பிறகும் வேலைக்கு செல்லவில்லை. அத்தகைய மருத்துவர்களுக்கு பதிலாக எம்ஆர்பியில் மெரிட் லிஸ்டில் காத்துக் கொண்டிருக்கிற இன்னொரு 133 பேர் இந்த வாரத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படவிருக்கிற பணியில் சேர்க்கப்படவிருக்கிறார்கள். அப்படி சேர்க்கப்படுபவர்களை நிச்சயம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு ஏதாவது காலி பணியிடங்கள் இருந்தால், அதுவும் குறிப்பாக இந்த ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் இருந்தால் அவைகள் நிரப்பி தரப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கே பேசியவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மருந்தாளுநர் போன்ற அந்த மருத்துவத்துறை சம்பந்தமான பணியிடங்களும் காலியாக இருந்தால் நிரப்பி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே எம்ஆர்பியின் சார்பில் ஒரு 984 பணியிடங்களை நிரப்பும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகள் எல்லாம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாட்களில் அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி நிரப்பப்படும் போது இந்த பார்மசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மருந்தாளுநர் பணியிடங்கள் தஞ்சை மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் காலியாக இருக்கிறதோ அத்தனை இடங்களிலும் முதல் முறையாக தஞ்சாவூருக்கு அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கும் தெரிவித்து, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாவட்டத்தின் துணை சுகாதார அலுவலர்களுக்கும் மாவட்டத்தின் ஆட்சி நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருத்தூர் பகுதியை பொறுத்தவரை இந்த மருத்துவ சேவை என்பது உங்களுடைய தேவையை 100% நிறைவேற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.